இதுவே மடகாஸ்கர் நாட்டுடைய காட்டு பகுதியாக இருந்து அதில் நீங்கள் இரவு நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு லக்குன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குட்டி பையனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு ஆய் ஆய் அப்படின்னு பேர். மடகாஸ்கர் நாட்டில் மட்டுமே வாழ்கிற இந்த ஆய் ஆயுடைய கைகளை நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அவனுடைய நடுவிரல் மட்டுமே ரொம்ப நல்லா நீளமாக இருக்கும். இது நீளமாக இருக்கிறது மூலமாக மட்டுமே தான் இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த ஆய் ஆய் இந்த பூமியில் உயிர் பழச்சு வாழ்ந்துட்டுருக்கு. எப்படின்னா இரவு நேரத்தில் மட்டுமே முழிச்சு வெளியே வரக்கூடிய இந்த ஆயாயுடைய முக்கியமான உணவுனா அது பழங்களும் மரத்துடைய இடுக்குகள்லையும் மரத்துக்குள்ளேயும் அந்த பூச்சிகளுடைய லார்வா, அதாவது அந்த இலரிகள்லாம் இருக்குல்ல, அதுதான் இதோட முக்கியமான உணவாக இருக்குது. இப்போ பழங்களை பொறுத்தவரை ஈஸியாக அதை பறித்து சாப்பிட முடியும். அப்போ அந்த லார்வாவை எடுத்துப்படி சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா அது மரத்துக்குள்ளே இருக்கும். அதுவும் மரத்துக்குள்ளே எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு மரத்துக்கு மேலே போய் உட்காந்துட்டு அதை தன்னுடைய விரல்களை வச்சு நல்லா தட்டும். அப்படி தட்டுறது மூலமாக அங்கே ஒரு வைப்ரேஷன் உருவாகும்ல, அந்த வைப்ரேஷனை தன்னோட காதுகளை வச்சு நல்லா கூர்மையாக கவனிக்கும். எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இலரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இடத்துல தட்டினா அதோடைய வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். அதுவே ஓட்டைகள் இல்லாத இடத்துல அந்த மரத்தில் தட்டினோம்னா அதோடைய வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு இடத்துல இலரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது கண்டுபிடிக்கும். இது போக அதோடைய ஆல்ஃபேக்டரி சென்சஸ், அதாவது நுகரும் தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் பயன்படுத்தி எந்த இடத்துல சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறத அது கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட பற்களை வச்சு அந்த குறிப்பிட்ட இடத்த நல்லாவே அது கடிச்சு பிச்சு எடுக்கும். அதுக்கப்புறமா தன்னோட கை விரல்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த நடுவிரலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட விரலை மட்டும் அந்த மரத்துக்குள்ளே நுழைச்சு எந்த இடத்துல அந்த லார்வா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். இதுக்காகவே தான் அதோடைய கை விரல் நல்லாவே நீளமாக வளர்ந்துருக்கும். அந்த குறிப்பிட்ட விரலை அதால் 360 டிகிரியில் எல்லா வகையிலையுமே அதால் திருப்ப முடியும். அப்படி திருப்புறது மூலமாக தான் அந்த இலரிகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்து அதுங்க சாப்பிட்டு இத்தனை நூற்றாண்டுகளாக அந்த பூமியில் உயிர் பழிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய இந்த ஆயாயோடைய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சோகமானது தான். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நாம தான், மனுஷங்க தான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட மடகாஸ்கர் பகுதியில் இது அதிகமாக வாழக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இந்த ஆயாயை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு பேட் ஓமன், அதாவது இதை பார்த்தா கெட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில் கெட்டது நடக்கும், அதை பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இறந்து போகும், இந்த மாதிரி ரொம்ப மோசமான மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே இந்த ஆயாயை பார்க்கறத அவங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த ஆயாயை வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வேட்டையாடி கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே அங்கே நடந்திருக்கு. அதனாலேயே இதோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இப்போ என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் இதோடைய பேர் சேர்ந்துருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு இதோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தீவில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். அதை இந்த மனுஷங்க இதை பார்த்தா கெட்டது நடக்கும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அது அழிவோட விளிம்புக்கே போய் சேர்ந்துருக்கு. இதே அந்த விலங்கு நினச்சுன்னா என்ன இருக்கும், அதாவது மனுஷங்களை பார்த்துட்டு போனால் நமக்கு கெட்டது தான் நடக்கும், அதனால் மனுஷங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற எல்லா விலங்குகளும் நினைக்க ஆரம்பிச்சா நமக்கு என்ன ஆகும்? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.